எடுத்ததையுமே இருந்துட்டு இது ஃபேமிலிக்கு ஒரு களங்கம், உன்னால என் மரியாதை போயிடுச்சு, இனிமேல் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. யார்கிட்ட பேசினாலும் அவங்க தினசரி நடவடிக்கையில வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப அபியூசிவாவே பாக்குறது. அதுக்கப்புறமா நீ வேலைக்கும் போக கூடாதுன்னு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறது, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இதுல ஜாஸ்தி பாதிக்கப்படுறது யாரு? ஃபோர்ஸ் பண்ணி சூசைட் பண்ண வைக்கிற கேசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீ ஏன் ஏதாவது பண்ணிக்கிறியா இல்லை ஷாக்கிங் சம்திங் அப்படின்னு சொல்லி கம்ஸ் டு இந்த லவ் மாதிரியே விஷயத்துல வந்து இந்த ஹானர் கிட்டிங் வந்து இன்டைரக்டான ஒரு கிரைமா வந்து இருக்கு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக லவ்னு சொன்னாலே பேரண்ட் எதிர்க்கிறது தொடர்கதையாகிட்டு வருது. எதிர்ப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் ஆணவ கொலை வரைக்கும் போகுது. ஸோ உளவியல் ரீதியாக இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக மனநல ஆலோசகர் ரேவதி போகன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. பொதுவாகவே வந்து லவ்னு சொன்னாலே பேரண்ட் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? அவங்க வயசு, இவங்க எந்த டெசிஷன் இப்ப எடுத்தாலும் ராங்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட், பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, நான் சூஸ் பண்றதுதான் என் பொண்ணுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க வாங்குற ட்ரெஸ்ல இருந்து, அவங்க படிக்கிற கோர்ஸ்ல இருந்து, மத்தபடி அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே இருந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸோட தாட். என்னன்னா என் குழந்தை அப்படிங்கிறது அவங்களோட ஓனர்ஷிப்போ அந்த எடுத்துக்கிறாங்க. அந்த ஓனர்ஷிப் வந்து ப்ரைட் ஆகுது, பொசசிவ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறமா கொண்டு போய் இருந்துட்டு நான் சொல்றது நீ கேட்கலையா, இல்லாட்டி வந்து டூ ஆர் டை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுருது. when it comes to marriage அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோட கௌரவத்தையும் பேரோட புகழ் இது எல்லாத்தையும் சேர்த்து அசோசியேட் பண்ணிருக்கிறாங்க. சோ இது வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வன்கொடுமை கூட நடக்கலாம். ஆனா வந்து அவங்க பண்ற விஷயத்த மதம் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ ஒரு வேல்யூ சார்ந்தோ அவங்க ரிலேட் பண்ணி அதனால நாங்க கரெக்ட் நீ தப்புன்னு சொல்லி ஒருத்தவங்களை அபியூஸ் பண்றது இப்போ ரொம்ப காலமாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதிகமா பேசப்படுறாங்க வன்கொடுமை, கௌரவ குறைகள், இதை பத்தி எல்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி சினிமாக்கள்லயும் சரி இதை பத்தின நிறைய விஷயம் வெளியில இப்பதான் தெரிய வருது. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவ கொலை அப்படிங்கிறது சாதி ரீதியாகவோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து பேரண்டாலேயே வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சேம் கேஸ்ட்டு தான். 2 பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் மாணவி கொல்லப்பட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும்? ஜாதி விஷயம் ஒண்ணுடா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒண்ணு பார்ப்பாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது படிக்கிற வயசு, ரைட்? நான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். 11வது படிக்கிற வயசுல இருந்துட்டு நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. பெற்றோரோட அந்த இது வந்து தாங்க முடியல, அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாங்கவே முடியாத கடுமையான ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மேபி சொசைட்டில இருக்கவங்க வந்து என்ன பேசலாம், நான் இந்த வேல்யூஸோட தான் உன்னை வளர்த்தினேன், நான் நீ தப்பு, கடைசியில நான் தப்பு, என்னோட ப்ராடப் சரி இல்லையா, எடுத்ததையும் வந்து அவங்க கொலை அப்படின்றதுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஹானர் கில்லிங் அப்படின்றதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹானர் பேஸ்டு வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ரொம்ப அந்த குழந்தைகிட்ட அக்ரெசிவா நடந்துக்கிறது, அபியூசிவா பேசுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து இருந்துட்டு கொலை பண்ற அளவுக்கு வந்து அவங்க போயிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பேரண்ட் சைடு சொன்னீங்க, எடுத்த உடனே வந்து அவங்க கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து போகியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான டிப்ரெஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மன அழுத்தத்தை பேரண்ட் வந்து எப்படி எதிர்கொள்ளணும்? அதை பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும்? முதல்ல வந்து ஒரு புரிதல் வேணுமா. இப்ப எப்படி நம்ம சப்ஜெக்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒரு டீப்பான நாலேஜ் வந்து நம்மளுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இந்த வயசுல இந்த தாட்ஸ் வர்றது சகஜம் தான். ஆனா இதை வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணாம எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தன்மையாவோ இல்லாட்டி கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணுமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ப்ரைடோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா நீ நல்ல மார்க் வாங்கினாதான் எனக்கு பெருமை, நீ நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டாதான் பெருமை, இந்த வயசுல இந்த
இந்த விஷயம் நடந்தாதான் நம்மளுக்கு பெருமை, அப்பதான் இந்த சமூகம் நம்மள ஒத்துக்கும், அப்பதான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும், நம்ம தான் இந்த சொசைட்டில ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்ற மாதிரி தான் வந்து, இல்லாட்டி நம்ம எல்லாருமே வந்து ஒதுக்கி வச்சிடுவாங்க, இல்லாட்டி அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, உங்க குழந்தைங்க வந்து உங்களால வரப்பட்டவங்க தான். ஆனா உங்களோட குழந்தை வந்து இந்த நாட்டோட சொத்து, எக்கானமி ஆஃப் த நேஷன். அது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதாகட்டும், நாளைக்கு அவங்க ஒரு படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு எம்ப்ளாய்டா இருக்கிறதாகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதாகட்டும், எல்லாருமே அவங்க கண்ட்ரியை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் நீங்க இமோஷனலா அவுட்பர்ஸ்ட் ஆகவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பொறுமையா வந்து கேட்கணும். ஆமா, 11 வயசுல 11வது படிக்கிற வயசுல ஒரு 16 வயசு 15 வயசுல அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து இருந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் பார்த்து ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இது நார்மல் தான். ஆனா இது வந்து நம்ம பொறுமையா தான் நம்ம கையாளணுமே தாண்டி எடுத்ததையுமே இருந்துட்டு இது ஃபேமிலிக்கு ஒரு களங்கம், உன்னால என் மரியாதை போயிடுச்சு, இனிமேல் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இருந்துட்டு ஒரு ஒரு அறியாமை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்போ வந்து அறியாமை ஒரு சில பேரண்ட்டை வந்து அறியாமைனால பண்றாங்க. மேக்ஸிமம் எஜுகேட்டட் பேரண்ட் கூட இத மாதிரியான ஒரு அப்போசிஷன்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ பேரண்ட் வந்து பசங்க கிட்ட எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்துட்டு போகணும். இப்போ லவ்ங்கிறது ஒரு நார்மல் தான் அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணணும். பேரண்ட் எடுத்த எடுப்புலேயே வந்து பசங்க கிட்ட அதை ஆப்போசிட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஏஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அஃப்கோர்ஸ் இருக்கணும். ஸோ அது இல்லாத பட்சத்தில் பேரண்ட் வந்து பசங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி வந்து அவங்கள கையாளணும். வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்களோட ஒருத்தவங்களோட எஜுகேஷனுக்கும் அவங்களோட வேல்யூஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அவங்க ஒருத்தவங்க ரொம்ப வெல் எஜுகேட்டட் பீப்புளுக்கு ஒரு சில சர்டன் வேல்யூஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணவே முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, புரிதல் இருக்கணும். என்னன்னா என்ன மாதிரியே மத்த யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நம்ம இருக்கோமா? 100% கிடையாது. சோ நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம எவ்வளவு பெர்சென்ட் இருக்கிறோம்? இல்ல ஆப்வியஸ்லி அது மாறுது இல்ல. ஜெனரேஷன் அது மாறும்போது எல்லாமே மாறுது. ஜெனரேஷனையும் தாண்டிடா அதே மாதிரி நம்ம சிப்லிங்ஸ் மாதிரி கூட நம்ம இருக்கிறது இல்ல. கண்டிப்பா இல்ல. இல்லதான் அவங்களுக்கான க்ளோஸான கசின்ஸ் நம்ம யாரை பார்த்து அட்மைட் ஆகுறோமோ அவங்கள மாதிரி கூட நம்ம 100% இருக்கிறது இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், காட், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், யாருமே இன்னொருத்தவங்கள மாதிரி 100% இருக்கவே முடியாது. உலகத்துல எல்லாருமே யூனிக். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆகட்டும், அவங்களோட வேல்யூஸ் ஆகட்டும், அவங்களோட ஆம்பிஷன்ஸ், அவங்களோட சிந்திக்கிற விஷயம் ஆகட்டும், ஒருத்தவங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் இல்ல, உலகத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே உங்களோட பேரோட உங்க ப்ரைடோட அசோசியேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறாங்க, அதுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னா ஓகே, ஹாப்பி. நம்ம சமூகம் சார்ந்த இது வந்து சமூகம் சார்ந்த உளவியல் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து சொல்லலாம். அது கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவுமே வந்து இதுல பேரண்ட்ஸும் சரி, இந்த குடும்பமும் சரி, இது ஒரு குடும்பம் மட்டுமே பாதிக்கப்படுறது கிடையாது, ஒரு சமூகமே சேர்ந்து பாதிக்குது. இப்ப எப்படின்னா, கொஞ்சம் பின்தங்கிய கிராமங்கள்ல அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு காதல்ல வயப்பட்டு இந்த மாதிரி கௌரவ கொலைகள் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிற அது சார்ந்த கம்யூனிட்டியான கேர்ள்ஸ் ஆகட்டும், பாய்ஸ் ஆகட்டும் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு ஆகட்டும் படிக்க போக கூடாது. இன்னொன்னு வந்து யார்கிட்ட பேசினாலும் அவங்க தினசரி நடவடிக்கையில வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப அபியூசிவாவே பாக்குறது. அதுக்கப்புறமா நீ வேலைக்கும் போக கூடாதுன்னு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறது, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இதுல ஜாஸ்தி பாதிக்கப்படுறது யாருன்னா விமன் தான். பிகாஸ் இது எல்லாமே இருந்துட்டு மேலோட ரிலேட்டட், மேல் டாமினேஷன் ரிலேட்டடான விஷயமா தான் இருக்கு. இது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, மேபி இந்தியால மட்டும் கிடையாது, உலக நாடுகள்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற கண்ட்ரீஸ்ல அதுலயும் இருக்கிற ஒரு சில கிராமங்கள்ல பார்க்கும்போது இந்த மாதிரி இது ரிலேட்டடான கொடுமை, கொலைகள்லாம் ரொம்ப நடந்துதான் இருக்கு. இப்போ இவங்க யார் இந்த கொலை பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சமூகம் சார்ந்து மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு நினைச்சுதான். ஆனா இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட், ஒரு குற்றமான ஒரு விஷயம், இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்றது வந்து ஒரு சிலர் ரியலைஸ் பண்றதே கிடையாது. கண்டிப்பா மேம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முக்கியமாக 2K கிட்ஸ்க்கு மத்தியில் வந்து இந்த சோஷியல் மீடியாங்கிறதும் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துதா?
100%. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம தாட் ப்ராசஸ்லயும் நம்ம பிஹேவியர்லயும் நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரும். இப்போ நிறைய இன்ஸ்பிரேஷனான வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லா உங்களுக்குமே உங்களோட கரியர்ல வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு தோணுமா தோணாதா? கண்டிப்பா கண்டிப்பா தோணும். அதே மாதிரி அன்னோன் கண்டென்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அவங்க தாட்ஸ் வந்து அந்த விஷயத்தை தான் ட்ரிகர் பண்ண வைக்கும் அவங்கள. கண்டிப்பா மேம். இப்போ சோஷியல் மீடியான்னு பேசிட்டு வரும்போது ரீசெண்டாக வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் வந்து கெஸ்ட்டாக வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போது, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கெஸ்ட்டாக காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் சொல்லணும்னா பெண் பிள்ளைகள் தான் அந்த காலேஜில் இருக்காங்க. அவங்களே வந்து அவங்கள பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிக் செலிபிரிட்டிக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு இருக்குதுன்னும் போது அதுக்கான காரணம் என்ன மேம்? என்ன அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தேர் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஒருத்தர் மட்டுமே நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கறதையும் தாண்டி இன்னொன்னு வந்து அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த காலத்துலயுமே கூட என்ன சொல்றது, எம்ஜிஆருக்கு தீவிரமான ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அரவிந்த் சுவாமி சாருக்கு வந்து தீவிரமான ரசிகர்கள் இருந்தாங்க. ஏதோ இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருந்தாரு, பிளட் எல்லாம் எனக்கு லெட்டர் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் ஆனா பீப்புளுக்கு தாண்டி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலயுமே முக்கியமா மீடியால இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது. அது சார்ந்த பீப்புளுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அப்பப்ப வந்து இருக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியா பீப்புள் எல்லாரும் இன்னொருத்தவங்க கூட கனெக்ட் ஆக முடியுது, ரைட்? யார் வேணாலும் யாரோட இமெயில் ஐடி வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் யாரோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு பர்சனலா மெசேஜ் கூட பண்ணலாம். சோ எவ்ரிதிங் இஸ் இன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கும் போது, ஆனா இது ரொம்ப என்கரேஜ் பண்ற விஷயம் வந்து கிடையாது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் அவங்க மூலியமா கொண்டுட்டு வராங்க அப்படிங்கும் போது தட் இஸ் டோட்டலி ஃபைன். ஆனா அதை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி இவங்க என்ன பண்றாங்கன்றது தானே மேட்டர். இது வந்து இவங்களோட அறியாமைன்னு வேணா சொல்லலாம். அவங்களோட வேல்யூஸ் அவ்வளவுதான் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். மேபி ஒரு செலிபிரிட்டி பார்த்து ஓகே அவங்க கூட போட்டோ எடுக்கணும், அவங்க கூட 4 வார்த்தை பேசணும், எக்ஸைட் ஆகுறது ரொம்ப காமன் தான். ஆனா லாங் ரன்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் ஃபார் எனி ஒன்னுங்க. கண்டிப்பா மேம். இப்போ ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு வீட்லேயோ ஒரு பக்கத்து வீட்லேயோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் பண்ணுற தப்புனால இன்னொருத்தவங்களுக்கும் வந்து அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ பேரண்ட் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவங்க அந்த சுதந்திரத்தை அந்த ஒரு இண்டிபெண்ட்டை வந்து அவங்க எப்போ வந்து அதை லூஸ் பண்ணுறாங்க, அதை எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் பேரண்ட் அதை கண்டுபிடிக்க முடியும், இல்லை நம்ம பிள்ளை வந்து தப்பான வழியில் போகுது அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து எந்த இடத்துல கிடைக்கும்? சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட்ல போய் முடியும் போதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாத எரிச்சல், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிஹேவியர் வந்து வருது. சோ பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எவ்வளவு பேரண்ட்ஸ் இருந்துட்டு அந்த குழந்தை ஸ்கூல்ல அன்னைக்கு என்ன படிச்சுட்டு வந்தாங்கன்னு கேக்குறாங்க, அன்னைக்கு அவங்க கிளாஸ்ல பிடிச்ச டீச்சர் வந்து யாருன்னு கேக்குறாங்க, கிளாஸ்ல குறும்பு பண்ற பசங்க கிட்ட டீச்சர் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதே மாதிரி ரொம்ப நல்லா சமத்தா படிக்கிற பசங்க கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க, புக்ஸ்ல என்ன படிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் கவனிச்சு கேக்குறாங்க. இன்னொன்னு வந்து போன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா போன்ல என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க. இது ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயம். இப்ப என்ன கார்ட்டூன் சேனல் பாக்குறாங்கன்னா அதோட பேர் மட்டும் தான் தெரியும், ஆனா அதுல என்ன ஸ்பெசிபிக்கா பாக்குறாங்க அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த அந்த கேரக்டர் வந்து எப்படி பேசும், எந்த கேரக்டரோட நம்ம குழந்தை வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கேட்கறதுக்கு சலுப்பாகிட்டு நம்ம லேசியா இருந்துகிட்டு பேரண்ட்ஸ் வந்து லேசியா இருந்துட்டு அப்போ எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா குழந்தைங்களை வந்து குற்றம் சாட்டுறது வந்து ரொம்ப தப்பு. இப்போ ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே வளையிற மாதிரி இருந்ததுன்னா அது மரமானாலும் அது வளைஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே அவங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் அவங்களுக்குள்ள கொண்டுட்டு வராங்க, எந்த விஷயம் பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க, அதுக்கு பத்தின ஒரு தெளிவான புரிதல் வேணும். எல்லாத்தையுமே நீ கூகுள்ல பாத்துக்கோ, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணுமா, இது கூட உனக்கு தெரியாதா, இது சாட்ஜிபிடில இப்ப கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க ஆப்வியஸ்லி அதை நோக்கிதான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டிவைஸ் இருக்கும் போது இருந்துட்டு they are not paying attention to anyone அப்படிங்கும் போது
குழந்தைங்களும் இருந்துட்டு ஓகே நம்மளது நம்ம தான் பாத்துக்கணும் போல இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே பேரண்ட்ஸ் வந்து ஒரு மணி மேக்கிங் மெஷின் மாதிரி மட்டும் தானே பாக்குறாங்க, ரைட்? இப்ப எவ்வளவு குழந்தைங்களுக்கு வந்து காசோட வேல்யூ வந்து தெரியுது. ஈவன் நீங்க ஸ்பெண்ட் பண்றது 1 ரூபி ஆகுற மாதிரியே இருந்தாலுமே இருந்துட்டு அதோட வேல்யூ வந்து தெரியணும்ல. கேட்டா எனக்கு கிடைச்சிரும், நான் அழுதா எனக்கு கிடைச்சிரும், எனக்கு இது நீட் இருக்குன்னு சொன்னா கிடைச்சிரும். ஆனா இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு அம்மாவோ அப்பாவோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொசிஷன்ல ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எப்பவுமே சொல்லுவாங்க என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய செலவு பண்ண தாராளமா சொல்லி கொடுக்குறோம், ஆனா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம காலேஜ் போயிட்டு பிளேஸ்மெண்ட் வரும்போது மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். பினான்சியல் எஜுகேஷன், பினான்சியல் லிட்ரஸி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். சோசியல் லிட்ரஸி, நம்மளுக்கு சுத்தி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தா அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்குறோம். சைக்காலஜிக்கல் லிட்ரஸி, இப்போ உன்னோட இமோஷன்ஸ் வந்து நீ எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தாங்க, இமோஷனலா வீக்கா இருக்கிற மாதிரி இருந்தாங்க, அவங்கள வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது, அதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு பேர் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். சோ இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு புரிதல் வேணும். அவங்க கிட்ட ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்ம டென்ஷன் ஆயிட்டு ரொம்ப இம்பல்சிவா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ்டையும் போகாது, ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸையும் அப்ரோச் பண்ணாது. சோ இதுதாங்க மேம். காலங்காலமாக இருக்கிற ஒரு வார்த்தை, பேசி தீர்த்தா பேசி பழகுனா தீராத கஷ்டம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து எஜுகேஷன் வைஸ் ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த மார்க் எடுக்கணும் இப்படி படிக்கணும்னு. பேரண்ட்டுக்கும் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஹெல்தி கம்யூனிகேஷன்ஸ் பேரண்ட்டுக்குள்ளேயும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் இருந்தால் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. சோ எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாத ஒரு லிசனிங் இருக்கணும். இப்போ நீங்க இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா இவங்க எப்படி இந்த கொஸ்டின் கேட்கலாம், இவங்க இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கோட இன்டென்ஷன் வந்து என்ன, நம்மள கார்னர் பண்றதுக்காக கேக்குறாங்களா, இல்ல பத்தி இன்னும் நம்மள நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்மள இன்சல்ட் பண்றதுக்காக கேக்குறாங்களா, அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வரவே கூடாது. எந்த ஒரு விஷயமாகட்டும் முதல்ல பேரண்ட் ஒரு விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்றது நிப்பாட்டணும். இத பாருங்க, ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு கேலிபர் இருக்கும். சோ முதல்ல அந்த குழந்தையோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது அக்செப்டன்ஸ். ஆமா என்கிட்ட இதுதான் இருக்கு, என் குழந்தையோட கெப்பாசிட்டி இதுதான், ஆனா இதனால உங்களால என்ன பண்ண முடியுமோ அது வந்து அவங்க பண்ணட்டும். ஆனா இந்த கம்பேரிசன் வந்து இருக்கு. எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க கம்பேரிசன் வந்து ஒரு தப்பான வார்த்தை அப்படின்னு, ஆனா அது கிடையாது. ஜெலஸா இருக்கிறதுதான் தப்பான வார்த்தை. நம்ம நேற்றை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கோமா, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கோமா, அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடோட தான் கம்பேரிசன் இருக்கணுமே தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம், ஓடு நீட் எக்ஸாம் பண்ணி ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணு, ஜிஆர்இ ப்ரிப்பேர் பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரன் ஆஸ்திரேலியா போயிட்டான், தூரத்து சொந்தக்காரங்க அமெரிக்கா போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கவே கூடாது. So everyone have their own life to live. அது வந்து பேரண்ட்ஸ் வந்து வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து புரிஞ்சுக்கணும். காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்கல்ல. இந்த பேஷனேட் வேர்ல்டுங்க, இப்போ நீங்க ஆன்சர் பண்றதாகட்டும், நான் என் கிளையண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதாகட்டும், we are doing out of love, right? So இதுல வந்துட்டு நம்ம கூட எனக்கு கூட இருக்கிற சக சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், வேலை பார்க்குற சக ஆன்சர்ஸ் ஆகட்டும், அவங்கள ஒரு காம்படிட்டர்ஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா do you think we are on the right track? இல்லவே இல்லை இல்லைங்களா? சோ we need to இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து வரணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என் குழந்தைக்கு என்ன வரும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப புதர்க்கமா அந்த குழந்தைய கார்னர் பண்றதாகட்டும். ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க நான் திட்டினாதான் என் பையன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வாட்டி நீங்க ரொம்ப லவ்வோட கேரிங்கோட நீங்க சொல்லி இருந்திருக்கீங்க? 4 தடவை 5 தடவை. ஆனா அது சொல்லும் போதுமே இருந்துட்டு யூ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தி ரிசல்ட் தாண்டி அந்த ப்ராசஸ் அந்த குழந்தை வந்து என்ஜாய் பண்ணுதா, அந்த சேலஞ்சஸ் என்ஜாய் பண்றாங்களா? பி ஹானஸ்ட், எந்த ஒரு விஷயமுமே யாருக்குமே ஈஸியா கிடைக்காது. ஆனா அந்த நம்ம பர்சிஸ்டன்டா இருக்கணும், இதுவும் கடந்து போகும், இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறி வர முடியும் அப்படின்ற ரொம்ப ஒரு கைண்டா கேரிங்கா அன்பை தாண்டி வேற எதுவுமே பெருசா உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்ததே கிடையாதுங்க. ஷார்ட் டேர்ம்ல நம்ம குழந்தை உங்களுக்கு பயந்துட்டு ஒரு விஷயம் பண்ணலாம், ஆனா மேபி
அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப பயந்து பயந்து வாழ்ற குழந்தை நாளைக்கு ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஒரு ஒரு நல்ல உறவு முறைகள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். ஒரு அப்ரிசியேஷன் அந்த குழந்தை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தோணாது. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு சாதாரணமா திட்டுறோம்னு சொல்லிட்டு, ஆனா வந்து உளவியல் ரீதியா ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு கீழே கொண்டுட்டு போகும் அப்படிங்கறது வந்து பாக்குற எங்க கிளைண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு சில குழந்தைங்க இருந்துட்டு பசங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கறதுனால அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ் ஆகும்போது அந்த வந்து எனக்கு பெரிய ஆசை வந்து என் பையன் கிட்ட வரணும், என் பொண்ணு கிட்ட வரணுங்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் காசு கொடுத்துருந்தேன், என்னோட வயசுல எங்க அப்பா அம்மா வந்து என்ன என்ஜாய் பண்ண விடல, எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் என்ன திட்டி சுதந்திரம்னா என்னன்னு எனக்கு தெரியாத மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது லைஃப்ல நெக்ஸ்ட் டெசிஷனா வந்து நான் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். சம்டைம்ஸ் அது சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அது ஃபெயிலியர் ஆகும்போது தான் இருந்துட்டு the whole world is sorry the whole family is suffering that affects the society as well. ஏன்னா அவங்க யார் யாரை டீல் பண்றாங்களோ அவங்களையுமே இது வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நிச்சயமா மேம். இப்போ பேரண்ட் வந்து லவ்வை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி பசங்களுமே வந்து மாணவர்களுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட் கிட்ட ஓப்பன் அப் பண்ணாமல் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரதே தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அவங்களுடைய செல்ஃப் அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து ஏற்படுத்துது? ஸோ அவங்களுடைய டிப்ரெஷன் குறைக்க நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான அட்வைஸ் தான் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி சூசைட் பண்ண வைக்கிற கேசஸ் எல்லாமே இருக்கு. சோ நீ ஏன் ஏதாவது பண்ணிக்கிறியா இல்ல ஷாலிட் சம்திங் அப்படின்னு சொல்லி when it comes to the love மாதிரியே விஷயத்துல வந்து the honest thinking வந்து இன்டைரக்டான ஒரு கிரைமா வந்து இருக்கு. சோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நிறைய பேர் எந்த ரீசனுக்காக கல்யாணம் பண்றதுக்கே தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்றாங்க. நீ ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா, இன்னொரு பர்சனும் அவங்க ஹாப்பியா ஒரு பீஸ்ஃபுல்லான பர்சனா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலி பண்ணும்போது உங்களால ஒரு நல்ல குழந்தைய சொசைட்டிக்கு வந்து கொடுக்க முடியுமா? அந்த குழந்தை வந்து ஒரு எஜுகேஷன்லயே ஆகட்டும், உளவியல் ரீதியாகட்டும், பினான்சியல் ஆகட்டும், ஒரு ஒரு நல்ல தெளிவோட ஒரு நல்ல இண்டிபெண்டான ஒரு குழந்தைய வளர்க்கறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சோ ஒரு ஒரு தெளிவு இருக்கணும். உளவியல் சார்ந்த ஒரு 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 தெளிவு, உளவியல் சார்ந்த ஒரு எஜுகேஷன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. மேபி இதனால எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், மூவிஸ் பிளேஸ் அண்ட் ஹியூஜ் ரோல். எல்லாரும் என்ன பண்றாங்க, படுற கஷ்டத்தையும் பேரண்ட்ஸ் பண்ற டார்ச்சரையும் தான் ரொம்ப பெருசா காமிக்கிறாங்க. அவங்களோட குட் நியூஸ் ஓடி வந்து ஹாப்பியா சொல்றாங்களோ, அவங்களோட சேலஞ்சிங் ஃபேஸ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சொல்றாங்களோ, யூ ஆர் அ கிரேட் பேரண்ட்ங்க. கண்டிப்பாக மேம். இவ்வளோ நேரம் உளவியல் ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Thank you so much. Thank you. நன்றி.